ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியில் பரிதிமாற் கலைஞர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தனித்தமிழுக்கு வித்திட்டவர். உ.வை. சாமிநாத ஐயர், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், பரிதிமாற் கலைஞர், வேங்கடசாமி நட்டார். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பரிதிமாற் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம், தாமோதரனார், பரிதிமாற் கலைஞர், பண்டிதமணி. திராவிட சாஸ்திரி பரிதிமாற் கலைஞர். அடுத்த கொஸ்டின், நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவருக்குரிய இலக்கணம் ஆகியவற்றுள் கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர். நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர். உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். அடுத்தது, பரிதிமாற் கலைஞர் என போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியாரோட இயற்பெயர் தான் பரிதிமாற் கலைஞர். அடுத்து, தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்த கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆன்சர் வந்து மூசி பூர்ணலிங்கம். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? சி.வை. தாமோதரனார். திரும்பியும் கேட்டிருக்காங்க பாருங்க. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். அடுத்து, நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம், இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் பரிதிமாற் கலைஞர். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் பரிதிமாற் கலைஞர். சி.வை. தாமோதரனார் பரிதிமாற் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் திராவிட சாஸ்திரி. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் சூரியநாராயண சாஸ்திரி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார்? ஆன்சர் வந்து பரிதிமாற் கலைஞர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரை கேட்கப்பட்ட பரிதிமாற் கலைஞர் சார்ந்த கேள்விகள் பார்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பாரதியார் படிக்கணும், பாரதிதாசன் படிக்கணும், அடுத்தது வீரமாமுனிவர், அடுத்தது உ.வே.சா, அடுத்தது பரிதிமாற் கலைஞர். இப்படி படித்தா பொது தமிழில் வந்து அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உ.வே. சாமிநாதையர் பற்றிய கேள்விகள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில்